ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் அரைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆனியன் பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும். 2 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆனியன் பேஸ்ட், நம்ம போட்ட மசாலா பவுடர்ஸ் அண்ட் இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் ஆனக்கப்புறம் தக்காளியோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் சன்னா எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு உப்பு போட்டு 5 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்ச சன்னா. இப்போ மசாலா எல்லாம் சன்னாவில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரத்துக்காக 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து குக் ஆகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது சப்பாத்தி, நான், பரோட்டா, ரோட்டின்னு எல்லாத்துக்குமே வேறு லெவலில் செட் ஆகும். இந்த சூப்பரான டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளோட சுவையான சன்னா மசாலா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.